இப்போ ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இதே பஸ்ல நான் வந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறேன், கிளாம்பாக்கம் வரைக்கும் டிராவல் பண்ண போறேன். இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை போகிறதுக்கு புக்கிங் வந்து கொடுக்கலங்க, எல்லாமே ஆஃப்லைன் புக்கிங் தான். மக்களே, நிலக்கல் வந்திருக்கும். இந்த நிலக்கல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பஸ்ஸு வேனு ப்ரைவேட்டாக வரீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கரெக்டான இடத்துல தான் நம்மளுடைய எஸ்சிடிசி டிரைவர் அண்ணா நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா சபரிமலை போனால் கண்டிப்பாக நேந்திரப்பழம் சிப்ஸு கேட்பாங்க, அதுக்கான ஸ்பாட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அங்கே. ஸோ அழகாக வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். ட்ராவலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பா டு கிளாம்பாக்கம் வரைக்கும் 19 மணி நேரங்க. இது வரைக்கும் எஸ்சிடிசியில் இவ்வளோ நேரம் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன், நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பம்பையில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம பாண்டிச்சேரியில இருந்து பம்பை வரைக்கும் எஸ்சிடிசியில் வந்திருப்போம். இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதே பஸ்ல நான் வந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன், கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ எடுத்துருவாங்க பஸ்ஸு. இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி. ஒரு 9:30 இருந்து 10 o'clock இங்கேருந்து எடுத்துருவாங்க. இதே பஸ்ல ரிட்டர்ன் போயிடலான்னு இதே பஸ்ல டிராவல் பண்ண போறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான டிராவலை பம்பை டு சென்னை வரைக்கும் எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பிளான் என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை டு நாகர்கோயில் டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ணலான்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் அதுக்கான டைம் கரெக்டாக அமையல. அதனால ரிட்டன் இதே பஸ்லேயே சென்னை போயிடலாம். ஏன்னா அடுத்த பஸ் வந்து நமக்கு என்ன டைமிங்ன்றது தெரியாது. ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஈவினிங் 3:30க்கு, இன்னொன்று வந்து 4 o'clock இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமே, இதே பஸ்ஸே இப்போ கிளம்புதே, இதே பஸ்லேயே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி இதே பஸ்லேயே இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். மக்களே, நம்ம எஸ்சிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பம்பையில் இருந்து சென்னை, பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, அதே போல் ஓசூருக்கு இப்போ புதுசாக சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அழகாக போட்டிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி ரூம் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வேணும்னா இங்கே கூட புக் பண்ணிக்கலாம். அதே போல் பஸ்ஸோட டைமிங் எல்லாமே நீங்கள் இங்கே கேட்டுக்கலாம் மக்களே. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி ஸ்டாஃபு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிக்கெட்டுக்கான என்கொயரி, பஸ்ஸோட டைமிங் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு இங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க. பிளேஸை பாருங்களேன், சூப்பராக நல்லா இருக்குது. கேஎஸ்ஆர்டிசியோடைய பம்பா பஸ் ஸ்டாண்டுங்க. நல்லா கூட்டமாக இருக்குது. ஆனால் லைன் பை லைனாக தாங்க பஸ்ஸில் வந்து ஆளுங்களை ஏற்றுறாங்க. அங்கே பார்த்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களெல்லாம் பஸ்ஸில் வந்து ஏற்றுறாங்க. ஆனால் நல்லா வந்து கூட்டங்க. இங்கேருந்து நிலக்கல் போகிறதுக்காக இருக்கட்டும், கோட்டயம், எல்லா ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் நல்ல கூட்டம் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் டைரக்ஷனில் சென்னை போகிறதுக்கு புக்கிங் வந்து கொடுக்கலங்க, எல்லாமே ஆஃப்லைன் புக்கிங் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். இதே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், கோயம்பேடுக்கு ஈவினிங் வந்து 3:30, 4 o'clock பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு புக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ் இப்போ சென்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. நீங்கள் டைரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறேன்.
ரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது சென்னை வரைக்கும் சீட்லேயே ட்ராவல் பண்ண போகிறேன். பம்பை டு சென்னை வரைக்கும் சீட்லேயே வந்து ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா சீட்டே போதும்னு சொல்லிட்டு சீட்லேயே இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சீட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு ஹார்லிக்ஸ் மட்டும் குடிக்கலான் இருக்கேன் மக்களே. ஒரு 25 சீட்டு 30 சீட்டு இங்கே ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மெயினான பஸ் ஸ்டாண்டான திண்டுக்கல் திருச்சி மட்டும் போனால் போதும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இங்கே சீட் எல்லாமே ஃபில் பண்ண பார்ப்பாங்க. நேற்று நம்மளை பாண்டியில் இருந்து பம்பா வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணா இவங்க தான். இன்றைக்கி இவங்க கூட தான் நம்ம பம்பா டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பராக ஓட்டினாங்க, டிரைவிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றிண்ணா உங்கள் எல்லாருக்கும். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகுது மக்களே. ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது சார்ஜிங் பாயிண்ட்டு. மக்களே, நான் என்னோட சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வண்டி எடுக்கிற வரைக்கும். சீட் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய கேபின் ரைடு எல்லாமே பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு சீட்டில் வந்து செட்டில் ஆகியாச்சு. சீட்டில் சொல்ல வேண்டிய அம்யூனிட்டிஸ்லாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். பாண்டியில் இருந்து நம்ம பம்பா வரும்போது சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸோ அதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மக்களே. நீங்கள் சபரிமலை வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு இங்கேருந்து பாண்டிச்சேரி டைரெக்டாக போகணுன்னா நீங்கள் வந்து குமுளி போயிடுங்க. பம்பை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா, பம்பா பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் மூலிமா நீங்கள் வந்து குமுளி போயிட்டீங்கன்னா, குமுளிக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பாண்டிச்சேரிக்கே பஸ் இருக்குது மக்களே. பிஆர்டிசி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸோட டைமிங் நான் டிஸ்பிளேயில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அது மூலிமா நீங்கள் டேரெக்டாகவே கடலூர் பாண்டிச்சேரிலாம் வந்து போயிடலாம். விருதாச்சலம், நெய்வேலி, கடலூர், பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிக்கெட் வாங்கியாச்சு மக்களே. பம்பா டு சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ண 1225 மக்களே, 1225. பர்த்துக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 1575ங்க. பம்பா டு சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். கரெக்டாக 11:30 மணிக்கு பம்பாவில் இருந்து நம்ம பஸ் எடுத்தாச்சு. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னைக்கு பம்பா டு சென்னை வரைக்கும் எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குமுளியில் இருந்து பம்பாக்கு எந்த ரூட் வந்தோமோ அதே ரூட்டில் தாங்க இப்போ ரிட்டர்ன் போவோம். இங்கே பம்பாவில் இருந்து எடுத்து நிலக்கல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியார் வழியாக குமுளி போயிட்டு அங்கேருந்து கம்பம், தேனி, அப்படியே வத்தலகுண்டு, திண்டுக்கல், திருச்சி, திருச்சியில் இருந்து பெரம்பலூர், விழுப்புரம், திண்டிவனம், கிளாம்பாக்கம், இதான் வந்து ரூட்டு. மக்களே, நிலக்கல் வந்திருக்கும். இந்த நிலக்கல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பஸ்ஸு, வேனு, ப்ரைவேட்டாக வரீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பா வரைக்கும் போகலாம். ஆனால் வந்து வேனு,
அதே போல் பஸ்ஸில் வரீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெரிய வேனு பஸ்ஸிலலாம் வரீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட்டு கரெக்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து குமுளி அப்படியே தேனி போயிடுவோம். இதே நீங்கள் இந்த டைரக்ஷன் லெஃப்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து செங்கோட்டை போயிடலாம். செங்கோட்டை தென்காசி அந்த ரூட்டு போகிறது.
டைம் பார்த்தீங்கன்னா 2:20. நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. இன்னும் குமுளி வரலங்க. குமுளிக்கு முன்னாடியே ஹோட்டல் அன்னபூர்ணா இந்த இடத்துல விட்டுருக்காங்க, வெஜ் ஹோட்டலு. பார்த்துருப்பீங்க, ரூட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சீனிக்காக வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் பம்பாவில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக கேபின் ரைடு எடுத்தேன். நல்லா சூப்பராக ஓட்டினாங்க. வாங்க போய் சாப்பிட்றலாம், சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக போயிட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. அன்னபூர்ணாவில் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒரு மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸுங்க. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. கரெக்டான இடத்துல தான் நம்மளுடைய எஸ்சிடிசி டிரைவர் அண்ணா நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா சபரிமலை போனால் கண்டிப்பாக நேந்திரப்பழம் சிப்ஸு கேட்பாங்க. அதுக்கான ஸ்பாட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அங்கே. ஸோ அழகாக வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. நான் சிப்ஸு வாங்கலை, பக்தர்கள் வாங்கினாங்க, அதை நான் பார்த்தேன். சரி வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் குமுளிலாம் தாண்டி, குமுளி தேனிலாம் தாண்டி திண்டுக்கல்லில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு குமுளி என்ன டைமிங் போகிறாங்க, கம்பம், தேனி அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். மீதி கேபின் உங்களுக்கு ஈவினிங் திண்டுக்கல்லில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா மக்களே, இன்னும் எஸ்சிடிசி நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த பஸ் திருச்சி டிப்போங்க. உங்களுக்கு பம்பா டு திருச்சி வர ஆப்ரேட் பண்ணுறாங்க. அல்ட்ரா டீலக்ஸு. இந்த இடத்துல தான் லஞ்சு வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சியில் இருந்து நீங்கள் பம்பா போகணுன்னா இந்த எஸ்சிடிசியில் புக் பண்ணி போங்க மக்களே. ரொம்ப மழை வருது. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:45. நம்ம குமுளி வந்துட்டோங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட்டு. கரெக்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா 11:40க்கு எடுத்தாங்க. 4 மணி நேரங்க பம்பாவில் இருந்து குமுளி வர்றதுக்கு. ஸோ குமுளி வந்தாச்சு. அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு சென்னையில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக வீட்டுக்கு போயிடணும். வாங்க போகிற ரூட்லாம் மழை இருக்கா எல்லாமே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குமுளி டு சென்னை போகிற வண்டி நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. கரெக்டாக 3:45 குமுளி வந்தோங்க. மணி 4:40. இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குமுளியில் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸும் வந்து ஃபில் ஆகிருக்கு. இங்கே குமுளியில் இருந்து சென்னை போகிறவங்க, விழுப்புரம் போகிறவங்க ஏறி இருக்காங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நேரங்கள் கழித்து டைம் பார்த்தீங்கன்னா 6:20. நம்ம தேனி வந்துட்டோம் மக்களே. இடையில நல்லா தூங்கிட்டேன், நல்லா தூக்கம். குமுளிக்கு அப்புறம் ஒரு நான்ஸ்டாப் ரைடு. இடையில வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரும் போகலங்க. கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் எதுவுமே போகல. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்துட்டாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம்.
சென்னை 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 விழுப்புரம் சென்னை விழுப்புரம் சென்னை டைம் பார்த்தீங்கன்னா 8:50. நமக்கு ஒரு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக டோல்கேட் தாண்டி நமக்கு ஒரு இடத்துல டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. வாங்க போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு மீதி எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனாங்க. தேனிக்கு அப்புறம் ஒரு நான் ஸ்டாப் ரைடுங்க. திண்டுக்கல் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போல் டேரெக்டாக திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணி இப்போது நம்ம திருச்சி போயிட்டுருக்கோம். திருச்சி பஞ்சப்பூர் உள்ளே போவாங்க போல். திண்டுக்கல் உள்ளே போவாங்கன்னு நினச்சேன். திண்டுக்கல்லே உள்ளே போகலங்க. குமுளி தேனி இது 2 தான் போனாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக திருச்சி தான். வாங்க சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். மக்களே போய் சாப்பிட்டு வந்தாச்சு. தோசை வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் ஓகேங்க. ஆனால் பெட்ரு இன்னும் கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக நிப்பாட்டலாம். ஏன்னா இங்கே ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஒரு தோசை சொன்னேன் 10 நிமிஷம் மேலே ஆக்கி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். எனிவேஸ் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். திருச்சி வரைக்கும் கேபின் ரைடு பண்ணலாம். திருச்சி பஞ்சப்பூருக்கு அப்புறம் நான் தூங்கிடலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் கிளாம்பாக்கம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். மக்களே இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சபரிமலை எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? அதாவது குரூப்பாக வேன் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா, இல்லைனா தனியாக பஸ்ஸில் போயிட்டு வருவீங்களா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக சபரிமலை போயிட்டு ரிட்டனில் வரக்கூடிய கோயில் எல்லாமே போய் பார்த்துட்டு வருவீங்க. அது எப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சுங்க. சபரிமலை போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சபரிமலை போகணுன்னு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம திருச்சிக்கு அப்புறம் தூங்கிட்டு காலையில் பஞ்சப்பூர் போயிட்டு vlog எண்ட் பண்ணிக்கலாம். சாரி பஞ்சப்பூர்ன்ற பாருங்கள், கிளாம்பாக்கம் போயிட்டு vlog எண்ட் பண்ணிக்கலாம். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி, 10:30. திருச்சி வந்திருக்கோம். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் கிளாம்பாக்கமில்
உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேசிபிடி கிளாம்பாக்கம் வந்தாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:20க்கு வந்திருக்காங்க. ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பம்பா டு கிளாம்பாக்கம் வரைக்கும் 19 மணி நேரங்க. இது வரைக்கும் எஸ்சிடிசியில் இவ்வளோ நேரம் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. நேற்று காலையில் 11:40க்கு எடுத்த வண்டி இப்போது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6:20க்கு தான் கிளாம்பாக்கமே வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு லாங் ஜேர்னியாக இருந்துச்சு மக்களே. ரெண்டாவது நம்ம ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை டேங்க. சனிக்கிழமை பம்பா டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பம்பாலே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு பர்த்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமுளி தேனி திருச்சிலாம் வந்து உள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. அங்கே பம்பாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்டு ஸ்லீப்பரு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்திருப்போம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மழைங்க. வரப்புலி ஃபுல்லாகவே மழை. நீங்களே பார்த்துருப்பீங்க. குமுளி தேனி திருச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை. இன்றைக்கி சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட்டு. இன்னும் மழை வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட என் கார்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். ஸோ அது ஒரு டிலே ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் டிப்போவில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் போட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் ஒர்க் ஆகலைங்க. உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சா அந்த மிரரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குல்ல, வண்டி ஓட்டுறாங்களா அதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸில் வந்து வைப்பர் போடுவாங்க. அதுவும் ஒர்க் ஆகல. ஸோ அது வந்து செக் பண்ணிட்டு வந்தனால திருச்சிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் மேலே டிலே ஆகிடுச்சுங்க. டிப்போலே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. மற்றபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்களே. நீங்கள் பம்பாவில் இருந்து சென்னைக்கு பஸ்ஸில் வரீங்கன்னா ட்ராவலிங் டைம் சொல்லுங்கள். ஏன்னா இதே மாதிரி 19 மணி நேரம் ஆயிருக்கா இல்லைனா அதோட கம்மியாகவே நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாம்பாக்கம் டு பாண்டிச்சேரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரி போகிறது எனக்கு தெரிஞ்சு 10 மணி மேலே ஆகிடும். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஸ்லீப்பர்லாம் ஃபில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பரில் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க பாண்டிச்சேரிக்கு. அட்லீஸ்ட்டு சீட்டாச்சும் ஃபில் பண்ணணும்னு சொல்லி அதையாச்சும் ஏற்ற பார்ப்பாங்க. ஏற்றிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு பஸ்ஸை க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டு பம்பா வரைக்கும் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க மக்களே. ஸோ இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.